Chief Inspector. I reckon it's communists he's after. So this copper's gonna leave us alone, right? What the fuck? I want you to see this as me introducing myself to you. They said Mr. Churchill sent him to Birmingham. Something about a robbery. Thomas, you're a bookmaker. You're not a fool. You sell those guns to anyone who has use to them. You will hang. I'm just a poor communist frog with a big mouth. I'm with you because you're the only man around here not scared of them. The only difference between you and me, Freddy, is that sometimes my horses stand a chance of winning. Tommy! You fixing races now? I'm here about the job as a barmaid. Are you in possession? I am, sir. நாம் இங்க வந்தது சரின்னு எனக்கு தோணல. நாம வந்தது பிசினஸ்க்காக. இருங்க, வெளியே வரியா? என்ன பிசினஸ்? அவங்க தான் லீ ஃபேமிலி. டாமி, ஜானி டாக்ஸ், வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? சிட்டியோட புகையால லங்ஸ் கெட்டு போயிடும் போல இருக்கு. உனக்காக 2 அருமையான வாய்ப்பு தரலான் இருக்கேன். எனக்கு அது தேவையில்லை. நான் இப்போ லீ குடும்பத்தை சேர்ந்தவன். கேள்விப்பட்டேன். பன்றிகளுக்கு நடுவுல வாழ்றது மோசம் இல்ல. பாரு டாமி, தேவையில்லாம பேசாத. பிரான்ஸ்ல நடக்கிற விழாக்கு போலியா? உனக்கு பிரான்ஸ பத்தி என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி வளராதடா முட்டாள். இதான் உன்னோட குதிரையா? அதானே உன் காரு. எனக்கு ஒன்னும் புரியல. நீ இந்த குதிரைக்காக நம்ம ஃபேமிலிக்கார அவன் கிட்ட கொடுக்க போறியா என்ன? யாரு கொடுத்துட்டு தான் சொன்னா? நான் கொடுக்க மாட்டேன். டாஸ் போட்டு முடிவு பண்ணிக்கலாம். எல்லாம் சரியா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, வாங்க வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேருமே வடிகட்டுன முட்டாள். வாய மூட அர்த்தர். எனக்கு தெரியும். என்ன? இந்த தடவை அவன் ஜெயிச்சிட்டான், விடு. அடுத்த தடவை பாத்துக்கலாம். பைத்தியாடா. மரியாதையா போயிடுங்க, இல்ல சிரிச்ச வாய பேத்துருவேன். என்ன போட்டு போமா? டாமி, டாமி, டெல்லி இருந்தா பதில் சொல்லுங்கடா. டாமி, அவங்க வேணும்னு சிரிக்கல. போர் ஆரம்பிச்சதுன்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம சண்டை போடாம இருக்கணும். சம்மன் சோர் போன்ஷிஷி போச்சி காத்தலிங்கோ பாப்பா சிஷ்லிங்கோ ஒன்ஷி லாக்ஷா அரோமா ஒல்லாக்ஷி அரோமா. அவன் அம்மா இங்கிருந்த ஒரு
நேத்து ராத்திரி நடந்த மாதிரி இனி நடக்க கூடாது. நாளுக்கு நாள் அவங்க அட்டூழியம் பெருகிட்டே போகுது. அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முடிவு கட்டணும். துப்பாக்கியில் இருக்கிற எல்லா தோட்டாக்களையும் இதுக்காக வேஸ்ட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போறோம். இப்போ உங்க பொசிஷன்ல நில்லுங்க. Freddie. ஒருவேளை உன் அண்ணனுங்க வந்துட்டாங்களோ? இது வேற யாரோ கதவை தட்டுறாங்க. மிஸ்டர் த்ரோன், என்ன பிரச்சனை? The police are rounding up the communists. கம்யூனிஸ்ட போலீஸ் ரவுண்ட் அப் பண்றாங்க. சீக்கிரம் போ. ஒருத்தரையும் விடாதீங்க. ரெடி த்ரோன். சீக்கிரம் போ. தரங்க. சும்மா அப்படியே உட்காந்து குதி, நான் பிடிச்சுக்கிறேன். சீக்கிரம். என்னது இது? ஐடாவுடைய அயன் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன். இது ஷெல்பி குடும்பமா? மிஸ்ஸஸ் டோடோபான், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நான் எதுவும் பேச வரல. இவளுக்கு கடவுளே, இவ அந்த ஷெல்பி குடும்பம் தானே? இவ என் கூட இருக்கிறதுக்கு யாரும் பார்க்க கூடாது டோடோபான். இவள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காஃபி சாப்பிட்டே பேசுறீங்களா? அந்த பீக்கி பிளண்டர்ஸ் ராட்சசன் உங்களோட தங்கச்சி தானே இவ? ஆமா, ஆனா இவ தேவதை. அடா, நீ உள்ள போ. இப்ப நீங்க போக போற ஃப்ரெடி? பயப்படாத, நான் கொஞ்ச நாளைக்கு நகரத்துக்கு வெளியே இருப்பேன். மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இப்படி குருவமா நடந்துட்டீங்க. உள்ள வந்து அராஜகம் பண்றாங்க. ஆலயத்துக்குள்ள தொப்பி போட்டுட்டு வரக்கூடாது. கையில இருக்கிறத பையில வைங்க. என் பசங்க இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்கன்னு தேட வந்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உன்னோட தத்து பிள்ளைங்க கன்ஸை திருடி அடாவடி பண்றானுங்க. ஆனா நீயோ இங்க கேண்டில் சேர்த்திக்கிட்டு இருக்க. இல்ல, என் பசங்க கேரிசன்ல நடக்கிற பிசினஸ் நல்லபடியா போகணும்னு ப்ரே பண்ண வந்தேன். உங்க லிஸ்ட்ல நாங்களுமா இருக்கோம். இங்க பாருங்க, பிரான்ஸ்ல நடந்ததை மறந்துட்டீங்களா இன்ஸ்பெக்டர் கேம்பல்? என்னை பத்தி விசாரிச்சிருக்க. நானும் உன்னை பத்தி விசாரிச்சேன். அந்த புனிதமான இடத்துக்குள்ள எதுக்கு போறீங்க? சரியா தான் சொல்ற. இதை தெரிஞ்சுக்க நான் எதுக்காக எங்கெங்கேயோ சுத்தணும்? எவ்வளவு தெரிஞ்ச உனக்கு அவன் திருடுனதும் தெரிஞ்சிருக்கும்ல. அதை பத்தி அவன் உங்ககிட்ட என்ன பேசினான்னு சொல்லு. மன்னிச்சிடுங்க, நம்ம 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது வெளியே யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. மேல கீழன்னு ஒரு இடத்தையும் விடாதீங்க. மக்களும் உதவுவாங்கன்னு ஆர்த்தர் சொன்னது சரிதான். அப்ப அவனை சந்திச்சு பேசினது பிரயோஜனமா இருந்துச்சு போல. ஒன்னுக்கும் உதவாதவனை பிடிச்சி எனக்கு என்னோட நேரம் தான் வீணா போச்சு. அடுத்த தடவை உங்க பாஸ் கூட தான் நான் பேசுவேன். லெக்கி டீ விடுதி வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு உங்க பாஸ் அங்க வரணும். அதாவது தாமஸ் வரணும்.
அந்த புறம்போக்கு இப்படி பண்ணிட்டு போனான்னு தெரியலையே. கடவுளே. ஆர்த்தர் சொன்னதை வச்சுதான் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான். இங்க நடக்கிற கலவரத்துக்கு பீகி பிளைண்டர்ஸ் தான் காரணம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அடிச்சு கேட்டும் நான் எதுவும் சொல்லன்னு தான் வீடு தேடி வந்திருக்கான் அந்த புறம்போக்கு. சரி விடு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். காட்டு தீ போல இது பரவிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு பாதுகாக்க முடியாது. கேரிசன்ல நடத்துற தொழிலையும் பாதிக்கும். அதோட மக்கள் எல்லாரும் இப்படிதான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அவனை பார்த்தா போலீஸ் பயப்படுவாங்க. குடிச்சிட்டீங்கல்ல, வந்த வேலை முடிஞ்சுதா, வெளியே போங்க. முழுசா குடிச்சு நீந்தி முடிச்சுட்டு ரோஷமா வேற போறானுங்க. கையில பணம் எடுத்துக்கோ, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் கூட. வேகமா உடஞ்ச எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணுங்க. சரி, என் பேக கூட. நீ என்னதான் பண்ண போற டாமி? நான் இப்போ சார்லிக்கு போய் குதிரைகளை மேய்க்கலான்னு இருக்கேன். உனக்கு இப்போ அழைப்பு வந்துருச்சு. முகத்தில் அடிச்சுக்காம பாத்துக்க. அவங்க என்ன தேட போறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நீ இந்த பேப்பரை படிக்கலையா? ரேஸோட பேப்பர்ஸா? இதுல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. 3% நிச்சயமா புரட்சி வெடிக்கும். நான் அதுல பந்தயம் கட்ட மாட்டேன். ஆனா அந்த போலீஸ் கட்டுவாங்க. அவங்க பொருள் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. நீங்க எங்க சந்திச்சு பேசுனீங்க? இன்னைக்கு சர்ச்சில். அவங்க ஐடாவை தேடலையா? அவ தூங்கிட்டு இருந்தா. அப்போ அவ எங்க போய் தூங்கிட்டு இருந்தா? பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடணும்னு நினைக்காத. நீதான் பாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னை சந்திக்க விரும்புறான். அவன்கிட்ட பேச போறியா? இல்ல, இதுல நம்மளோட கை ஓங்குற வரைக்கும் பேச்ச குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வேலை பார்க்கலாம். ஏய், ஃப்ரெண்ட், என்ன பண்ணிட்டு இருக்க? இது எனக்கு தீ மூட்டுறதுக்கு வேணும். உங்க ராஜாவோட படத்துக்கு 2 பாப் தரேன். என்ன? அத வாட்டர் ஐலாண்ட் கிட்ட கொண்டு வா. ஹலோ ஃபின்லாண்ட். ஹலோ ஸ்கர்ட். நாங்க இந்த சைடு வழியை அடைச்சு வச்சிருக்கோம். நீ அந்த பக்கமா சுத்திக்கோ. அப்படிதான். கம் ஆன். போங்க போங்க சீக்கிரம். கொளுத்து. நெருப்புல போடுங்க. நீ அடுத்து என்ன பண்ண போறங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். நான் ஒரு ரிப்போர்ட்டர். பிரீமிங் பிரஸ்ல இருந்து நான் வரேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவரோட பேர் கூட தாமஸ் ஷெல்பி. என் பின்னாடியே வாங்க. எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. டமி, எல்லாரும் நெருப்பை விட்டு தூரமா நில்லுங்க. நீங்க தான் ஷெல்பியா? அந்த போட்டோவை ஏறிங்க. ஆமா, நான் தான். எனக்கு இங்க பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னீங்க. பாதுகாப்பா தானே இருக்க. சரி, நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றது அவனோட நாளிதழ்ல அப்படியே எழுதணும். முதல் விஷயம், இங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு அந்த அரசர் மேல நம்பிக்கை போயிடுச்சு. எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரசருக்கு தங்களோட எதிர்ப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தான் எல்லா மக்களும் இங்க சேர்ந்து அந்த படங்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு அதை எரிக்கணும்? அந்த அரசருக்காக நாங்க நரகத்துக்கும் போனோம். யுத்தத்துல அவங்களுக்காக உயிரை விட்டோம். இது எல்லாத்தையும் எழுதணும். ஏன்னா இப்ப அவங்க எங்க வீட்டுக்குள்ளேயே தாக்குதல் நடத்திருக்காங்க. பெல்ஃபாஸ்டுக்கு வந்த புது அதிகாரினால எங்க வீட்டுக்கும் எங்க வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதுக்கு ஆதரவா குரல் எழுப்பாத அரசருக்கு எதுக்கு மரியாதை? அதனால எங்க எதிர்ப்பை இந்த தீ மூலமா சொல்றோம். உங்களோட எதிர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா?
அது எனக்கு தெரியல. நான் ஒரு சாதாரண மனுஷன், பதக்கம் ஜெயிச்ச ஒரு ராணுவ வீரர். உங்க நாளிதழ் மூலமா இந்த செய்தி வந்தா நல்லது நடக்கும்னு தோணுச்சு. போய் சொன்ன மாதிரி செய்யுங்க. அடிக்கிற குளிருக்கு இந்த நெருப்பு நல்லா கதகதப்பா இருக்கு. ஒரே திருவிழா மாதிரி இருக்கு. ஆமா, பாட்டை போட்டு ஆனா எப்படி இருக்கும்? உள்ள வரலாம். சார், உங்களுக்கு லண்டன்ல இருந்து இங்க ஒரு கால் வந்திருக்கு சார். இப்பவா? அதுவும் இந்த நடுராத்திரியில? அது வின்ஸ்டன் சர்ச்சில் சார். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் கேம்பல், உங்க சிட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வாட்டர்லேண்ட்ல 9 மணிக்கு சின்னதா நெருப்பேத்த அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இது என்ன பயப்பட வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்மிங்ஹாம் நாளிதழுடைய எடிட்டர் எனக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொன்னாரு. அவங்க அந்த நெருப்பை எதுக்காக கொளுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க நெருப்புல போட்டு எரிக்கிற படம் யாருதுனாவது தெரியுமா? அது அரசரோடது. அரசரோடதா? இந்த செய்தி மட்டும் நாளிதழில பரவ ஆரம்பிச்சதுன்னா நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய ராஜ்யமே சுக்கு நூறா அழிஞ்சிடும். நான் இப்பவே அந்த இடத்துக்கு கிளம்பி போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றேன் சார். வேண்டாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசா வெடிக்கும். எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணதையே ஒரு காரணமா காட்டி நாடு பூரா இந்த விஷயத்த பரப்புவாங்க. அரசருடைய படத்தை எரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்னு எதுக்காக பர்மிங்ஹாமுக்கு அனுப்பி வச்சிருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அந்த கன்னை திருடிட்டு போனவனை கண்டுபிடிச்சியா இல்லையா? அவனைத்தான் சார் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடி. குட் நைட் மிஸ்டர் கேம்பல். சார், இதை மட்டும் சொல்றீங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? அவன் பேரு மிஸ்டர் தாமஸ் ஷெல்பி. ரிப்போர்ட்டர்ஸ் அவன் ஒரு பெரிய நாயகனா மாத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க வந்துட்ட. ஆமா, நீ எங்க இருந்த? படுக்கையில தான் தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிக்கவே முடியல. நல்ல மூக்கடிச்சுக்குச்சு. அதிக ஜுரமா இருந்தது. அந்த அசதியிலேயே நல்ல கனவும் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்தது. அப்புறம் எனக்கு பசி வந்துருச்சு. பேப்பர்ல அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் படிக்க கூடாதா? நீங்க என்ன படிச்சீங்கன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்கு தான் கேக்குறேன். பிஎஸ்சியில ஸ்ட்ரைக் நடக்குது. மைனர்ஸும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஐஆர்ஏவால தினமும் 10 பேர் சாகுறாங்க. என்ன? எழுந்த நெல்லு. எதுக்கு? சொன்னதை செய். திரும்பி நில்லு. ஆண்டி, என்ன பண்றீங்க? ஏடா, எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு வாரம் இல்ல 5 வாரம். 7 கூட இருக்கலாம். அயன் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இப்ப அடிக்கடி எடுத்துக்கிறேன். ஏன் அது வேலை செய்யலையா? இல்ல. இப்ப நீங்க உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளவுதானே? எல்லாம் முடிஞ்சுதா? வேகமா நடையடா. யாராவது உன்னை பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இதை வேணும்னு பண்ணல. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன தனியா விடுங்க, இல்ல கத்தி ஊற கொட்டுவேன். தெருவுல நின்று கத்துறதுதான் உன் விருப்பம்னா தாராளமா கத்த. அவன் யாருன்னு சொல்ல. நான் யாருன்னு சொன்னா அவனை கண்ட தண்டமா வெட்டிடுவீங்க. அவன் ஏத்துக்கிட்டாலும் மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிப்பானா? எனக்கு தெரியல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். திரும்பி வரேன்னு சொல்லி எல்லாரும் சொல்ற ஒரே பதில் இதுதான். அவன் மத்தவங்கள மாதிரி இல்ல, நல்லவன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். அவன் நிச்சயம் திரும்பி வருவான். எனக்கு தெரியும். அந்த அழகான குதிரையை வேணா நான் எடுத்துக்கவா?
கண்டிப்பா தாமஸ், தாராளமா எடுத்துக்கோ. இது ரொம்ப அழகான குதிரை. என்ன நம்பு, இது ரொம்பவே அழகான குதிரை. நீ ஏன் மிருகம் மாதிரி நடந்துகிட்ட தாமஸ்? தேவையில்லாம லீ குடும்பத்தோட சண்டை போட்டது சரின்னு தோணுதா? உனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மொத்த லீ குடும்பமும் சேர்ந்து யுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கன், இப்ப இது வேற. நம்ம கன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தாது. ஆனா டாமி, டாமி, உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? அதை விட்டு தள்ளுங்க அங்கிள். அப்ப இந்த டாமி மொத்த உலகத்தையும் எதிர்க்க தயாராயிட்டான். இது ஒன்றும் பிரான்ஸ் கிடையாது. ஆனா பிரான்ஸ்ல கேட்கிற மாதிரியே இதுவும் ஒரு சத்தம் தான். ஆனா இந்த சத்தம் கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும். ஆனா இது சத்தம் தான். இது வெறும் சத்தம் தான். அமைதியாரு, வெறும் சத்தம் தான். உனக்கு புரியுதுல்ல? இது வெறும் சத்தம் தான். நல்ல பையன், சமத்து. அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடு. பொறுமையாரு, பண்ணிட்டு தானே இருக்க. உனக்கு இங்க வலி இருக்கா என்ன? என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஷெல்பி. நான் கிரேஸ். நாம நீ யாருன்னு எனக்கு தெரியும். இது பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கல. பேர் வச்சு கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல. சரி, என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நேத்து ராத்திரி நான் பப்ல பாடிட்டு இருக்கும்போது இனி என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை பாட அனுமதிக்கலாம்ல. எல்லாருக்குமே அதுல விருப்பம் தான். சனிக்கிழமை ராத்திரி ஹாரி இதை பத்தி உங்ககிட்ட கேட்க பயந்துட்டு இருந்தான். ஆனா உனக்கு இல்ல. ஏன்னா பாடுறது எனக்கு பிடிக்கும். இங்க இருக்கிற எத்தனையோ பணக்கார பொண்ணுங்க என் கூட ரேச பார்க்க வரணும்னு ஆர்வமா இருக்காங்க. உனக்கு குதிரைகளை பிடிக்கும்ல? கூட பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. உன்னை ரேஸ் பார்க்க நான் அழைச்சிட்டு போறேன். சரி, அடுத்து எனக்கு வந்து மேலதான் மோனகன் பாய் மேல நானும் பத்தையும் கட்டுறேன். அடுத்து வாங்க. எல்லாரும் பேசுறது நான் கேட்டேன். என்னோட மோனகன் பாய் மேலே கட்டுங்க. எனக்கும் மோனகன் பாய். அடுத்து பண்ணியாச்சு. மோனகன் பாய் பந்தய வரலாறுக்கே மாத்தி அமைச்சிரும்னு நினைக்கிறேன். காசு மலை கொட்டிக்கிட்டு இருக்கு. இது என்ன முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வர பாருங்க. ஹலோ மிஸ்டர் ஷெல்பி, எப்படி போகுது? ஹலோ ஃப்ராங்க், உன் கால் எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயம். உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். மொத்தத்தையும் அது மேலேயே கட்டிடவா? குட் மார்னிங் சார்லி. சரி, எழுதி வச்சாச்சு. எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? ரொம்ப நல்லா போகுது ஷெல்பி. ரொம்ப சந்தோஷம்.
மொத்தமும் மோனஹான் பாய் மேல தான் கட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க ஜானி. அண்ட் பால் உன்னை பார்க்கணுமா? அவன் பேர் என்னன்னு சொல்ல ஆயிடா. ரூடோல்ஃப் வேலண்டினோ. வெளியில போங்க எல்லாரும், போங்க இப்பவே. அவன் பேர் என்னன்னு உன்கிட்ட கேட்டேன். ஃப்ரெடி, உன்னோட ஃப்ரெண்டு தான். ஆமா, உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதோட பிரான்ஸ்ல உன்னோட உயிரை காப்பாத்தினவன். சரி போ, போய் அவனை வெட்டு. உன் ஆசை தீர கண்டு தினமா அவனை வெட்டு. ஹேய், நானும் ஷெல்வி ஃபேமிலியை சேர்ந்தவதான். நிப்பாட்டின படத்தை முதல்ல இருந்து போடு. படம் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேசாம நான் வீட்டுக்கு போலாமா? விடுறா, நாளைக்கு பாத்துக்கலாம். மோனஹன் பாயை வச்சு நீ போட்ட திட்டம் ஜெயிச்சிருச்சா? 3வது தடவை அதிர்ஷ்டம் இல்ல. பணத்தை சிட்டில உள்ளவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். ஆனா நீ அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறது மூலமா உன்னோட மதிப்பு இன்னும் அதிகமாகும். இருக்கிறதே போதும். நல்லா யோசிச்சிட்டியா? இந்த ரேஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பில்லி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? வலிமையானவங்க கூட மோதாதன்னு போடக்கூடா எத்தனை முறை படிச்சு சொல்லியிருப்பேன். பில்லி கிம்பார் இதை பத்தி விசாரிச்சிருக்கான். யார்கிட்ட? அவனும் பார்லிமெண்ட்ல ஒருத்தன் தெரியும்ல. நான் இந்த பிசினஸ் 5 வருஷமா நடத்திட்டு வரேன். இதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததா ஞாபகம் இருக்குல்ல? நம்ம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி எதிரியோட பலவீனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஃபேமிலி பிசினஸ்க்காக மட்டும் நான் பண்ணல. இனி இதுல நான் தலையிடல. உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்க. போலே, எனக்கு ஐடாவை பத்தி முழுசா தெரியணும். ஃப்ரெடி உன்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னதா ஏடா சொன்னா. அவளுக்கும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் இப்ப தேவைப்படுறது எல்லாம் ஃப்ரெடி மட்டும்தான். நாம அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். பசங்களை விட பொண்ணுங்க வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம். அன்பை மட்டுமே கொடுத்து வாழ்ற வாழ்க்கை. அவளை ஃப்ரெடி நல்லா பாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரெடிக்கு ஒரு பிசினஸ்? இல்ல அது தேவையில்லை. அவன் மிஷின் கன்ஸை பார்க்கணும், அப்புறம் ரைஃபிள்ஸை பார்க்கணும். அப்பதான் அவ ஆரம்பிச்சு வச்ச இந்த புரட்சி ஒரு முடிவுக்கு வரும். நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற? ஃப்ரெடி இதுக்கு ஒத்துப்பானா? அவ கூட அவன் ஓடி ஒளிஞ்சு வாழக்கூடாது. அவன் யார் கண்ணுக்கும் படாம ஓடி ஒளிஞ்சுதான் இருக்கட்டும். பிரான்ஸ்ல அவளால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ஐடா கிட்ட சொல்லுங்க ஃப்ரெடி அமெரிக்காவுக்கு ஓடிட்டான்னு சொல்லுங்க. இல்ல ரஷ்யா. அவளோட குழந்தை இந்த உலகத்துல எந்த துணையும் இல்லாம தனியா வாடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பால் சொல்றதை கேளுங்க. இந்த உண்மை தெரிஞ்சதால தான் என்ன அடிக்க வந்தீங்க. நல்லா யோசிங்க, நான் செய்யறது சரின்னு உங்களுக்கே புரியும்.
நான் தூங்க போறதுக்குள்ள அவன் வருவான்னு நினைச்சேன். இது ரொம்ப நாள் நீடிக்காது. அது உனக்கு நல்லதும் இல்லை. உன்ன மாதிரி தான் நானும். என்ன நம்ப. அப்போ எனக்கு 16 வயசு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லதில்லை. ஃப்ரெடி திரும்பி வருவான். எனக்கான மாதிரி உனக்கு நடக்கக்கூடாது. என்னதான் தைரியமா நடமாடினாலும் உள்ளுக்குள்ள ஏற்கனவே செத்துட்டு. நிச்சயமா அவன் திரும்பி வரமாட்டான். அவனை மறந்துட்டு அடுத்ததை யோசி. நீ இப்படியே இருந்தா எல்லாரும் உன் குழந்தைக்கும் மரியாதை இருக்காது. திரும்பி அவன் வருவான்னு நம்பி உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. ஒரு நாள் உனக்கு கல்யாணம் நடக்கும். அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறவனா இருப்பான். அப்போ நீ என்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன். அவ கார்டிஃப்ல தான் இருக்கா. நாளைக்கே நீ கிளம்பணும். முதல்ல அங்க போ, மீதியை அப்புறம் பார்த்துக்கலாம். I chose this place because it is outside both of our jurisdictions. டீ சாப்பிட்றியா? இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதுக்கான காரணம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் புரிதல் ஏற்படணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு பிஸ்னஸ் மேன். என் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் இருக்கிற சிட்டி அமைதியாக இருக்கணும்னு நினச்சா தப்பா? சிட்டி அமைதியாக இருந்தாதான் நம்ம வியாபாரமும் செழிக்கும். அப்ப நீயும் நானும் ஒரே பக்கம் தான் நிக்கிறோம். ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம 2 பேரும் ஒரே சைடுங்கிறதால இதை உனக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். இது என்னோட ஆட்களுக்கு கிடைச்ச ஒன்று. கம்யூனிஸ்டை தேடி பெட்ரூம்குள்ள போனப்ப கிடைச்சது. இதுல உன் தங்கச்சி பேர் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ தான் படுக்கையை பகிர்ந்திருக்கணும். ஒரு கம்யூனிஸ்ட் கூட அந்த மாதிரி இருக்கிறது சரியா தாமஸ்? அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அதோட என் தங்கச்சிக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். என்னோட லிஸ்ட்ல இருக்கிறதே அந்த ஃப்ரெடி தான். இப்ப தப்பிச்சிட்டான்ல. சிட்டி முழுக்க தேடியும் அவன் கிடைக்கல. நான் உங்களுக்கு ஒரு டீல் தரலான்னு இருக்கேன். என்ன டீல்? என் ஃபேமிலியோட பிசினஸ்ல நீங்களும் உங்களோட ஆட்களும் தலையிடவே கூடாது. என் எல்லா பக்கம் வரக்கூடாது. என் பப்பா அடிச்சு நொறுக்கக்கூடாது. என் ஆட்களை கைது பண்ணக்கூடாது. நான் விளையாடுற இந்த ஆட்டத்தை நீங்க கண்டும் காணாம இருக்கணும். அதுக்கப்புறம் என் பிளானை பெருசாக்குவேன். அதுவும் ரேஸ் ட்ராக்ல அந்த பில்லி கிம்பர் பிசினஸ்ல நேருக்கு நேர் மோத போறேன். அவன் லீக்னு சொல்லி லண்டனுக்கு வெளியே பெட்டிங் நடத்துறான் தானே. நீங்களும் அவன்கிட்ட மாமூல் வாங்குறீங்களா? இதை பத்தி உங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை இங்கேயே இப்படியே விட்டுருங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். உன் பிளானுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு போல. உன் டிமாண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்றதுக்கு ஒரு பேனா கூட நான் எடுத்துட்டு வரல.
எனக்கு இப்ப எழுதுற மூடு இல்ல. எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? என்கிட்ட கன்ஸ் இருக்கும்னா. கன்ஸா? நான் உன்னை இங்க விளையாடுறதுக்கு வரல. இரு. $25 லூயிஸ் மிஷின் கன்ஸ், 50 கார்பன்ஸ், 10,000 ரவுண்ட்ஸ் ஆஃப் அமினேஷன். அது எல்லாமே லிபியாவுக்கு போக வேண்டியது. அது BSA ஃபேக்டரியில் திருடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு பெர்மிங்ஹாம்க்கு அந்த கன்ஸை திருப்பி வாங்கிட்டு வர சொல்லி தானே உங்களை அனுப்பிச்சாங்க. சொன்னதெல்லாம் சரியா? நான் என்னோட வார்த்தைக்கு நேர்மையா இருப்பேன். ஒருவேளை உங்களோட போலீஸ் எனக்கு ஒத்துழைக்கலன்னா அந்த கன்ஸ் எல்லாத்தையும் நதி வழியா நேரா பெல்ஃபாஸ்ட கொண்டு போய் இறக்குவேன். அதுக்கப்புறம் வித்துருவேன் ஐரிஷ் ரிபப்ளிக் ஆர்மி கிட்ட. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா இது எதுவும் நடக்காது. திருடப்பட்ட ஆயுதங்கள்ல நம்பர்ஸும் மார்க்கும் இருக்கு. IRA மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டா சர்ச்சிலுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பகையை தீர்த்துப்பாங்க. அந்த அரசரோட படத்தை கொளுத்தும் போது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்களே. ஆனா இந்த தடவை கன்ஸ் நேரா பெல்ஃபாஸ்டுக்கு போயிடும். அப்புறம் உங்கள யாரும் மிஞ்ச மாட்டீங்க. நான் ஜெயிச்சாதான் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் கன்ஸ் இருக்கிற இடத்த நானே சொல்றேன். நீங்க ஹீரோவா தெரிவிங்க. அதுக்கப்புறம் பதக்கம்லாம் தருவாங்க. மூர்க்கத்தனத்தோட மூளையும் இருக்கும்னு நம்புறேன். டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா? எனக்கு உங்க பதில் தேவை இப்பவே. கெட்டிக்காரன்டா. அதுக்காக நான் உனக்கு கையெல்லாம் கொடுப்பேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. நீ கை கொடுக்காததுக்கு காரணம் இருக்கு. உன் நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிற. கிரேஸ், எனக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தாமஸ் செய்ய போறதை தடுக்கணும்னா அவனோட அடுத்த திட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ இப்படி கேட்டது கஷ்டமா இருக்கு. தான் பொண்ணு இப்படி இருந்ததால தான் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்க வச்சிடாத. நீ அவன் கூட எப்படி வேணாலும் நெருக்கமா இருக்கலாம். ஆனா நீ பண்றது எல்லாமே அவனோட நம்பிக்கைக்கு உரியதா இருக்கணும். அப்புறம் அவன் மறைச்சு வச்சிருக்கிற கன்ஸை கண்டுபிடிக்கணும். நெருக்கமா இருன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல கிடையாது. எப்பவுமே எனக்கு குறைவா தானே எடை போட்டிருக்கீங்க. வச்சுக்கோ. நீ மறைஞ்சிருந்து நம்ம மிலிட்டரி ஆபரேஷனுக்கு உதவியா இருக்க போற. கடவுள்கிட்ட வேண்டிக்கிற நீ பதட்டத்துல தப்பா எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு. நான் இதுக்காக ட்ரெயின் ஆயிருக்கேன். தகவல் தெரிஞ்சா சொல்றேன்.
கிரேஸ், என்னோட உயிரே நீதான். டாம் டாம் டாம், சீக்கிரம் 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 கீழே வா வா. என்னாச்சுன்னு சொல்ல. இது சாபம். கலை 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 இல்ல இல்ல சொல்ல சொல்லு கலை, இங்க என்ன பிரச்சனை? நாம ஜெயிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட மந்திரம் போட்டோம்ல, அவ கூட நம்ம குதிரை மேல ஏதோ ஒரு புகையெல்லாம் தூவுனாலே, ஞாபகம் இருக்கா? அந்த புறம்போக்குங்களுக்கு வேற யோசனையா வரலையா? இதுக்கு இருக்கிற வியாதி மத்த குதிரைங்களுக்கும் பரவும். நாளைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையை இழுத்துட்டு போகாத, புரியுதா? இந்த மாதிரி சாபத்தை 2 தடவை பார்த்திருக்கேன். அது நம்மளால குணப்படுத்த முடியாது முடியாது. நான் தான் சொன்னல டாமி, நம்மளோட எதிரிங்க மாந்திரீகத்தை நம்புறவனுக்கு வெளியே போ. வா, நம்ம வெளியே போலாம். என்ன மன்னிச்சிரு. My cup is empty and I haven't got a penny. But if I no more whiskey, I have to go home. I am the captain of my fate, just the bit, the bridle and the thrashing cane, the stirrup, the harness and the whip in me, the pickled eye and the shrinking brain. Brother, buy me one more drink, explain the nature of my pity. Let me tell you once again, I am the captain of my pain. My cup is empty and I haven't got a penny, but I find no more whiskey. கடைய மூடியாச்சு ஷெல்வி. கொஞ்சம் சரக்கு கூட. நான் இங்க இருந்து போலாமா? கொஞ்ச நேரம் கம்பெனி கூட. ஹாரி எங்க? அதான் நைட் ஆயிடுச்சே. படத்துக்கு போயிருக்காரு. அந்த குதிரை அழகா இருந்தது. இப்பதான் அதை என் கையால சுட்டுட்டு வரேன். ஏன் கொன்னீங்க? நான் கோவப்படக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். ஆனா அமைதிக்கும் டாமி ஷெல்பிக்கும் ஒத்தே வராது போல. இழப்பு தானே? ஆமா, இழப்புதான். என்ன பண்றது? நாங்க பிரான்ஸ்ல மனிதர்களோட இறப்பை நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா ஒரு குதிரையோட இழப்பை இப்பதான் பார்க்கிறேன். கொடுமையானது.
இந்த Dress நீ சொன்ன மாதிரி இருக்கா? தேங்க்யூ. நீங்க சொன்னது ஷெல்டன் ஹேமை பத்தியா? ஷெல்டன் ஹேமை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அந்த ராஜா அங்கதானே இருக்கான். கிங் ஜார்ஜா? இல்ல, கிங் பில்லி கிம்பார். அவன் தான் இங்க எல்லாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி மாறத்துக்கு உனக்கு 2 பவுண்ட் தரேன். இல்ல 3 வேணும். நான் சந்திக்க போறது கிங். அப்ப நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும்ல. அப்போ இதுதான் டீல். நான் இப்ப இங்க பாட்டு பாடலாமா? ஏன் இப்ப? உன் முகத்துல சிரிப்பா பாக்குறதுக்கு. சனிக்கிழமை ராத்திரினா எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன திரும்ப திரும்ப பாட சொல்லிருவாங்க. எதை மறைக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் போய் சொல்ற. ஆனா காரணம் அது இல்ல. நீ அப்படி பாடுனா என் நண்பர்கள் வெளியில தான் இருக்காங்க. யாருக்கும் அதை கேட்க விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல குடும்பத்தை பொண்ணாதான் இருக்கணும். நீ இப்ப பிரெக்னண்டா இருக்கல்ல? அத பத்தி நான் பேச விரும்பல. இந்த உலகத்துல உன்னோட குழந்தைய தனியா வளர்க்க முடியும்னு நம்புறியா? சரிதான். நான் நினைச்சது சரிதான். அப்ப போலீஸ் சொன்னதுதான் தப்பு. நீ எதை பத்தி பேசுற? அது ஒரு விஷயமே இல்ல. ஆனா உனக்கு அது முக்கியம்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி பிசினஸ். என் ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. என்னையும் மத்தவங்கள மாதிரி நினைச்சிட்டியா? பாட்டு பாடுறேன்னு சொன்ன. எந்த மாதிரி பாட்டு? சரி, முதல்ல சார் மேல ஏறின இல்ல. சந்தோஷமா இல்ல சோகமா? சோகம்தான். ஓகே, கவனமா இருங்க. இந்த பாட்டு உங்க மனசை உடைச்சிரும். ஏற்கனவே உடைஞ்சிட்டேன். In a neat little town they call Belfast, apprentice to trade I was bound. Many an hour sweet happiness that I spent in that neat little town. A sad misfortune came over me, which caused me to stray from the land. Far away from my friends and relations, betrayed by the black velvet band. Her eyes, they shone like diamonds. I thought her the queen of the land. And her hair hung over her shoulder, tied up with a black velvet band. நான் சொல்றபடி கேட்டு அங்க போய் பத்திரமாயிரேன். சரியா? சரி. இந்த ட்ரெயின்ல இந்த பெட்டி மட்டும்தான் இப்ப காலியா இருக்கு. கடவுளே. ஃப்ரெடி, நீ திரும்ப வந்துட்டியா? நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? ஃப்ரெடி, டாமி உனக்கு கொன்னுடுவோம். டாமி நிச்சயம் அப்படி பண்ண மாட்டான். நீங்கள பாதி மனசோட அவன் ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். டாமி கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நகரத்தை விட்டு வெளியே போக சொல்லிட்டான். முன்னையும் கூட கூட்டிட்டு போக சொல்லிட்டான். அதனால
ஆடா ஷெல்பி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள சீக்கிரமா இதுல ஏறுங்க. வா, 2 பேரும் கிளம்புங்க. ஃப்ரெடி வா. ஃப்ரெடி, நீ எங்க போகணும்னு நினைக்கிறே? நம்ம 2 பேரும் அங்கேயே போகலாம். ஆனா நான் எங்கேயும் போக விரும்பல ஆடா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தான் இருக்க விரும்புறேன். எனக்கு டாமி ஷெல்பியை பார்த்து பயம் இல்லை. அருமையா பாடுறீங்க. டான்ஸ் ஆடலாமா? கார்ட்ஸை நல்லா களைச்சு போடு. ஜான், ஆட்டத்தோட விதியை மதிக்கணும். ஃபின்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. உங்களுக்கு என்ன கொஞ்சம் விஸ்கி வேணுமா? இல்ல, பியர் போதும். விஸ்கியை போட்டா வாந்தி எடுத்துருவேன்னு தோணுதா? அண்ணனை பாத்தியா? எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தான்னு இப்பதான் தெரியுது. இப்ப என் அண்ணன் மனசுல காதல் பாட்டா ஓடிட்டு இருக்கு போல. சரி, இப்போ 20 வச்சு ஆடலாம். ஓ மனசை மாத்துற அளவுக்கு இங்க யாருக்கு டாமி தைரியம் இருக்கு? சொல்லிட வேண்டியது தானே. நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நல்ல நேரம்? இப்போ டாமி முகத்துல காதல் வந்துருச்சு. காதல் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. உனக்கு அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கா டாமி? வாழ்க்கைய நிலைய எடுத்துட்டு போறதுக்கு வேகமான பொண்ணும் மெதுவான குதிரையும் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். போலீஸா? இல்ல. அடச்சே, என்ன பண்றது? இது பில்லி கிம்பர் தானே? இங்க இருக்கிற கூட்டத்துல யார் பேரு ஷெல்பி? உங்க கிட்டதான். ஷெல்பி யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில சொல்லுங்க. ஹாரி, எங்களுக்கு சரக்கு எடுத்துட்டு வா. எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நீயும் வீட்டுக்கு போ. ஆனா ஃப்ரெண்ட் நீங்க உன்னை வீட்டுக்கு போகணும்னு நான் சொன்னேன். என் பப்ல எந்த பொண்ணையும் நான் வேலைக்கு வச்சுக்கிட்டது கிடையாது. ஆனா இப்ப வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷெல்பி யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்த? நாங்க தான் அது. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை நீங்களே இங்க கட்டமைச்சுக்கிட்டு தனியா ஆட்சி பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இல்லனா என்னோட கவனம் உங்க மேல திரும்ப ஆரம்பிச்சிடும். சரி, உங்க 3 பேர்ல யார் பாஸ்? நான் யார்கிட்ட பேசணும்? நான் தான் மூத்தவன். மூத்தவன் தானே? என் அண்ணனை பார்த்தே சிரிக்கிறியா? மூத்தவன் பெரிய முட்டாள், இளையவன் கோவக்காரன். எனக்கு தெரிஞ்சு டாமி, நீதான் இவங்க எல்லாருக்கும் பாஸா இருக்கணும். எனக்கே தெரியாம நீ எங்களை வச்சு ரொம்ப விளையாடிட்ட. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மார்கன் பாய்ங்கிற குதிரை பெயர்ல பென்டன் பார்க்ல நீ பந்தயம் கட்டினது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல நீ 2 மடங்கு சம்பாதிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். 3000 பவுண்ட் பந்தயம் வச்சிருக்காங்க. சரி, உங்க 2 பேர்ல யார் பாஸ்? நான் யார்கிட்ட பேசணும்? நான் கிம்பரோட அட்வைசர், அப்புறம் அக்கௌண்டன்ட். I'm the fucking boss, okay? Right, end of parley. You fixed the race without my permission. You fucking gypsy scum. What, live off the war pensions of these poor old Garrison Lane widows? That's your level. I am Billy Kimber. I run the races, and you fixed one of them, so I'm going to have you shot against a post. Mr. Kimber. Look at it. That is my name, and it's from the Lee family.
You are also at war with the Lees, Mr. Kimber, am I right? The Lees are attacking your bookies and taking your money. Your men can't control them. You need help. Perhaps we should listen to what Mr. Shelby has to say before we make our decisions. Right, the Lees are doing a lot of talking at the fairs. They have a lot of kin. They are saying the racetracks are easy meat because the police are busy with strikes. Now, we have connections. We know how they operate. You have muscle. Together we can beat them. Divided, maybe not. Mr. Kimber, perhaps we should take some time for reflection, possibly make arrangements for a second meeting. I admire you, Mr. Kimber. You started with nothing and built a legitimate business. It would be an honor to work with you, Mr. Kimber. Nobody works with me. People work for me. Pick it up, Pikey. Sit down. It's for your ceiling. Thank you, Mr. Kimber. We will be at Cheltenham. As will I. Well, you're in your little room and you're working on something good. But if it's really good, you're gonna need a bigger room. You picked a fight with the Lees on purpose. Tommy, we can't mess with Billy fucking Kimber. Get yourself a decent haircut, man. We're going to the races. Take a little walk to the edge of town and go across the track.